ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு வருகிற மே 1, 2024 நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு மே 1, 2024 பயிற்சி ஆகிறாரு. மே 14, 2025 வரைக்கும் ரிஷப ராசியில் தான் ட்ராவல் பண்ணுவார். சிம்ம ராசிக்கு 10வது இடத்துல குரு பயிற்சி ஆக போகிறாரு. எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவ்வளோ நாள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடமான மேஷத்தில் உட்காந்துருந்தார். வாரி வழங்கியிருப்பார், எல்லா விதமான நன்மைகளையும் பண்ணியிருப்பார். 9ல் குரு அப்படின்னு ஒரு படமே இருக்குது. 9ல் குரு வந்தால் அவ்வளோ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துரும். ஸோ இப்போது உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 10வது இடங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் பண்ணுற தொழில் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலையும் மந்த நிலை, தேக்க நிலை, லாஸில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் உடல்நிலையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து மறையும். ஸோ ஹெல்த்து தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனடியாக டாக்டர்கிட்ட காமிச்சு அதை சரி பண்ணிவிடுங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, வேலை பளு கம்மியாக இருக்குன்னா மே 1க்கு அப்புறம் அந்த நிலைமை மாறும், வேலை பளு அதிகரிக்கும். முக்கியமாக இந்த சேல்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஆர்டரை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு உங்கள் வேலையை பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். நீங்கள் பண்ணாத குற்றத்துக்கு பலியாடாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க, கல்லாப்பொட்டியை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு யாராவது காசு திருட்டிட்டு உங்கள் மேலே பழியை போட்டுருவாங்க, உங்களுக்கு வேலை போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மற்றவங்க உங்கள் மேலே பழி போடுற காலம் இது. ஸோ யாரையும் நம்பாதீங்க. உங்கள் வேலையை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் உங்களுக்கு ஒத்துழைக்கலை, கூட செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி உங்களை மாட்டி விட்டுட்டாங்க, ஒரு சூழ்ச்சி வலையில் உங்களை சிக்க வைக்கிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதனாலே நீங்களாகவே வேலையை விட்டுட்டு வெளியே வர சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. என்ன நடந்தாலும் வேலையை விடாதீங்க. வேலை ரொம்ப போர் அடிக்குது, நான் வந்துட்டு எம்பிஏ பண்ணலான்னு போகிறேன் அப்படின்லாம் போகாதீங்க. உங்களுக்கு கடன் இருக்குது, நீங்கள் உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வேலையை விடாதீங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை பண்ணுங்கள். வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு பேங்க் லோன் கிடச்சிருச்சு, இல்லைனா ப்ரைவேட்டாக எனக்கு லோன் கிடச்சிருச்சு, என் நண்பன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு தயவு செஞ்சு வேலையை விட்டுறாதீங்க. சிக்கலில் மாட்டிப்பீங்க. தொழில் வகையில் சிக்கல் உண்டாகும், போட்டி பொறாமை உண்டாகும். இவ்வளோ நாள் காம்படிட்டரே இருந்திருக்க மாட்டான், இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்தானே தெரியாது உங்கள் பிஸ்னஸ்க்கு காம்படிட்டர் ஒருத்தன் வந்துடுவான். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, பக்கத்தில் ஃபுல்லாக காலியாக இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் உங்களுக்கு போட்டியாக கடை ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த நேரத்தில் போயிட்டு நான் என் தொழிலை விரிவுபடுத்த போகிறேன், என் நண்பனோட சேர்ந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன், இல்லைனா இருக்கிற பிஸ்னஸ்ஸே இன்னும் ஒரு 2-3 இடத்துல பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. பயங்கர லாஸில் போய் மாட்டிப்பீங்க. அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் பல உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க. ஸோ எஸ்பெஷலி குரு 10வது வீட்டுக்கு வரும்போது வேலை தொழில் சிறப்பாக அமைவதில்லை, எஸ்பெஷலி அவர் தனியாக இருக்கும்போது. ஸோ ரிஷப ராசி ஒரு சுப வீடு. ஸோ இங்கே குரு தனியாக வந்து தான் உட்கார போகிறார். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இருந்தார், அதுக்கு முன்னாடி சனியோட பார்வை பெற்றிருந்தார் போன வருஷம். ஸோ இப்போது குரு எல்லாத்துலேருந்தும் விலகி தனியாக இருக்க போகிறார் சிம்ம ராசிக்கு 10வது வீட்டில். ஸோ வேலை தொழில் மிக கவனம் தேவை. மற்ற வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுவும் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இல்லை. கண்ட சனி போயிட்டுருக்கு. சனி உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கார், ராகு 8வது இடத்துல இருக்கார், கேது 2வது இடத்துல இருக்கார். ஸோ இந்த 3 பிளானட்ஸுமே சரியான கோச்சாரத்தில் இல்லை. கண்ட சனி அப்போது உங்கள் மனைவியை பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், மனைவி அவங்க வீட்டு குடும்பத்தார் அவங்களோட சண்டை சச்சரவு, மனைவியை பிரிஞ்சு வாழ்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆல்ரெடி நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் குரு 10க்கு வரும்போது வேலை தொழிலையும் பிரச்சனைகள் வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும் இந்த குரு பயிற்சி.
8ல் ராகு இருக்கும்போது வம்பு வழக்கு, கோர்ட் கேஸு, மருத்துவ செலவுகள் இப்படி பலவிதமான கஷ்டங்களையும் ராகு உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாரு. ராகு கேது பயிற்சி அக்டோபர் 2023 நடந்து முடிஞ்சுது. தொழில் வகையில் நஷ்டம், வெளிநாடு போய் அங்கே ஒரு சொற்பமான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது, இதெல்லாம் வந்துட்டு 8ல் ராகு கோச்சாரத்தில் வரும்போது கொடுப்பாருங்க. ஸோ சுத்தமாக உங்களுக்கு டைம் சரியில்லை. வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். விபத்து கண்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், கவனமாக வண்டி ஓட்டுங்க. நைட் டைமில் வண்டி எடுக்காதீங்க. இல்லைனா ஒரு டிரைவரை போட்டு வண்டி ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்தது. எல்லாரையும் பகைச்சிட்டு வேறு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள். உறவினர்களிடம் பகை, உங்களை சுற்றி இருக்கவங்களோட பகை. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைதி இல்லாத சூழலில் தான் இருந்துகிட்ருப்பீங்க. பட் குரு 9ல் இருந்தார் உங்களுக்கு இவ்வளோ நாள். அவர் உங்களை காப்பாற்றிட்டு இருப்பார். பட் இப்போ குருவும் 10வது இடத்துக்கு வராரு. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கேது உங்கள் 2வது வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, வாக்குவாதம், எல்லாரையும் எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுவும் வேண்டாம், பார்த்து பேசுங்க. என்னடா இவ்வளோ நெகட்டிவ்ஸாக இருக்கே, யாருக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது உங்கள் லக்னத்துக்கு 5வது அதிபதி இல்லை 9வது அதிபதியோட சாரத்தில் இருந்தார்னா உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். அதாவது உங்கள் 5th லார்ட் இல்லைனா 9th லார்டோட நட்சத்திர சாரத்தில் ராகு கேது இப்போ உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. ராகு கேது 8-2ல் இருந்தாலும். அப்படி இல்லைன்னா 2ல் இருக்க கேதுவும் 8ல் இருக்க ராகுவும் பலவிதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு தரதான் செய்வாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் கோச்சாரத்தில் வரும்போது திருநாகேஸ்வரம் ஒரு தடவை போய் அங்கே ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது நல்லது. சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருக்குன்னா வாரம் போய் அவரை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் ஒரு நல்ல பரிகாரம். அன்னதானம் பண்ணுறதும் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். உங்கள் ஏரியாவில் ஓல்டேஜ் ஹோம் இல்லைனா சில்ட்ரன்ஸ் ஹோம் ஏதாவது இருக்குன்னா அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். நன்கொடையாக கொடுத்தாலும் சரி, இல்லைனா நீங்களே அங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் அங்கே அவங்களுக்கு சர்வ் பண்ணாலும் சரி, அது ஒரு பெரிய பரிகாரங்க. ஸோ அவ்வளோதாங்க சிம்மராசிக்கு குரு பயிற்சி. ஒரு சுமாரான குரு பயிற்சியாக தான் இருக்க போகுது சிம்மராசிக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வியூஸ்க்காக இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது, என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் பி காஷியஸ். பார்த்து கவனமாக இருங்க. காசு சேர்த்து வைங்க, வீணாக செலவு பண்ணாதீங்க. இல்லாத டைமில் உங்களுக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.